வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபேமிலின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சுன்னா ஒரு 2 குழந்தைகள் ஆயிடுது. அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையினுடைய செலவுகள் ஆகட்டும், அந்த ஃபேமிலியினோட ரன் பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதார விஷயங்களாகட்டும், அதெல்லாமே வந்து நல்ல வசதி உள்ளவங்க வந்து என்னன்னா நீந்தி போய்க்கலாம். நடுத்தர மக்கள் அப்படிங்கிறப்ப என்ன செய்யுது அப்படின்னாக்கா, கொஞ்சம் பிஸ்னஸில் ஏதோ டல் ஆயிருச்சு, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறப்ப வந்து வேற எதுலையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த ஆண்மனுங்கிற வந்து நிறைய விஷயங்களை பாதிக்கிறதுனால அவனோட விஷயங்களை வந்து என்னது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான். மனசுக்குள்ளேயே வச்சதுனால இது வந்து வெளியில சொல்ல முடியுது. பெண்களாக இருந்தாலுமே கூட என்ன செய்யறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களோட பெண்களோட இல்லை ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய மத்தியில் வந்து அதை சொல்லி அதை மன அழுத்தத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதே ஆண்கள்ங்கிற வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே வச்சு என்ன இது யார்ட்டையும் சொல்ல முடியாது. பெண்களை விட அதிகமாக ஆண்களுக்கு மன அழுத்தம் இருக்கு, அதுதான் உண்மை. இதனால வந்து என்ன ஆயிருது அப்படின்னா அதை சொல்ல முடியாம என்ன செய்யறான், தற்கொலை நோடைய இதெல்லாம் அதுதான்